ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க நகை வாங்கும்போது நம்ம எதெல்லாம் கவனித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எப்போ நம்ம எடுத்தோன்னே ஒரு நகையை வந்து உடனே சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எதெல்லாம் கவனித்து வாங்கணும், எதை கவனித்து வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி வாங்கும்போது நீங்கள் நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்துகிறேன். ஸோ எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் தங்க நகை வாங்க போகிறீங்க, ஒரு ஷாப் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது. ஸோ அங்கே கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கா, ஸோ நல்ல நம்பிக்கையான கடை தானே, ஸோ அங்கே இருக்கிற தங்கம் வந்து கரெக்டான நல்ல ப்யூரிட்டியான தங்கமாக, அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்யூரிட்டி ஆஃப் கோல்டு வந்து சுத்தமான தங்கமா அப்படின்றத பார்த்துக்கணும். 24 கேரட்டு 22 கேரட்டு, ஸோ ரெண்டு நகையுமே வந்து வச்சுருப்பாங்க, ரெண்டு கோல்டுமே வச்சுருப்பாங்க. ஆனால் 24 கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஏதாவது ஜுவல்லரி, ஏதாவது ஆபரணங்கள் அந்த மாதிரிலாம் வந்து செய்ய முடியாது. ஸோ அது பாராகவே தான் இருக்கும், கட்டியாகவே தான் வந்து வச்சுருப்பாங்க. 24 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 999% அப்படி சொல்லுவாங்க, சுத்தமான தங்கம் அப்படின்னா. இதே பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா 916, ஸோ 91.6% வந்து தங்கம் இருக்கும் அப்படின்றது. மீதி பார்த்திங்க அப்படின்னா சில உலோகங்கள்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து நகையாக வந்து செய்ய முடியும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட்டு. ஸோ அந்த 18 கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து தங்கம் வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 16 கேரட்டு, அதில் வந்து 66% பார்த்திங்க அப்படின்னா 66% பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வந்து இருக்கும். அதே 14 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 8.3% வந்து தங்கம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பியூரிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தினோட எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் ரொம்பவே மெயின். அந்த தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த 5 லோகோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5யுமே என்னென்னு பார்ப்போமா? இந்த லோகோ பார்த்திங்க அப்படின்னா எல்லா சிம்பிள், எல்லா கோல்டு நகையுமே வந்து இருக்கும். 24 கேரட்டில் வந்து இருக்கும், 22 கேரட்டில் வந்து இந்த சிம்பிள் வந்து இருக்கும். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் லோகோ, ஸோ இந்த லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 916 அப்படின்னு, இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த 916 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லோகோ கோடு, ஹால்மார்க் சென்டர் எங்கே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லோகோ கோடு ஜுவல்லர்ஸ் HUID அந்த ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து நகல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2010க்கு அப்புறமேட்டுக்கு ஸோ இந்த மேக்கிங்லாம் எப்போ போடுறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து HUID நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா 916 அந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 22 கேரட் 916 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லோகோலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. HUID நம்பர்லாம் வந்து இப்போ வர எல்லா நகையுமே வந்து இருக்குது. ஸோ முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டு நகை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, டிசைனர் நகை வாங்குகிறோம் அப்படின்னா பேசிக்காக வந்து கவனிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கல்வச்ச நகை வளையல் வாங்குறீங்க அப்படின்னா அது தங்கத்தின் எடை வந்து 16 கிராம் வந்துருக்கா. ஸோ கல்லினோட எடையே வந்து ஒரு 2 கிராம். அப்போ நமக்கு போடும்போது 18 கிராம் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கோல்டு வெயிட் அப்படின்றத. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 18 கிராம் தங்கம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 16 கிராம் இருக்குல்ல, ஸோ அந்த தங்கத்தை தான் வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ நமக்கு இந்த 2 கிராம் வந்து கல்லோட எடை வந்து நமக்கு நஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கல் வச்ச நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசித்து எடுங்க. ஸோ நம்ம வந்து திரும்பி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு தான் நிறைய வந்து லாஸ் ஆகும். ஸோ பட் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 கிராமுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகும். இப்போ ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 8000 இருக்கா. ஸோ அப்போ 2 கிராம் பார்க்கும்போது நம்ம 16000 நம்ம பே பண்ணுவோம். பட் நம்ம திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த 16000 நமக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அதை ஒரு கணக்கு கூட பண்ண மாட்டாங்க. ஸோ கல்லின் எடை. ஆனால் சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா கல்லின் எடை வந்து நாங்கள் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு கோல்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் வெயிட் பார்த்துட்டு அந்த முழு எடையை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ முழு எடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கல்லோட எடையை மட்டும் கழிச்சிட்டு மீதி வந்து பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு அந்த நகை பிடிச்சிருக்கு, நான் எடுக்க தான் போகிறேன் அப்படின்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேதாரம் தான் ரொம்ப 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 முக்கியம். வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றது முக்கியம். ஸோ வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 5%லேருந்து 25% வரைக்கும் எல்லா ஷாப்லேயும் வந்து இதாகும். சரவணா ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா 4%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன்.
ஸோ 5%லேருந்து 25% வரைக்கும் அந்த டிசைனை பொறுத்து. இப்போ சின்ன நகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய நகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த டிசைன் பொறுத்தே வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட இது கிடையாது. ஸோ அந்த நகைக்கடையில் வந்து அவங்க எவ்வளோ வேஸ்டேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ வேஸ்டேஜ் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அது வந்து கடைக்காரங்க முடிவு பண்ணுறது தான் வேஸ்டேஜ். ஸோ மிஷின் மேடு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்லேயே இது பண்ணுறாங்களா அதுக்கு தான் வந்து லோ வேஸ்டேஜ் லோ சார்ஜ் வந்து பண்ணுவாங்க, லோ வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. இப்போ வந்து மிஷின்லேயே ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து லோவாக போடுவாங்க. கையில் வந்து அந்த நகை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. ஸோ வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பார்த்து தான் வந்து நகை வந்து எடுக்கணும். ஸோ அந்த நகைக்கு வந்து அவ்வளோ வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. எப்படியுமே வந்து நம்ம டிமாண்ட் பண்ண முடியும் வேஸ்டேஜில். ஸோ ஒரு 2% வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த மாதிரி நேரத்தில் கம்மி பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. நகை வாங்குறவங்க கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்கோ 8000 8 கிராம் நீங்கள் எவ்வளோ கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 கிராம் எடுக்கிறீங்க அந்த 8 கிராம். அப்புறம் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே நீங்கள் பே பண்ணி தான் அந்த நகையை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதனால் உங்களால் வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எப்பயுமே அதிகமாக தான் போடுவாங்க. எப்படியுமே ஃப்ளோர் மேனேஜர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு பர்சன்டேஜுக்கு பண்ணுவாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஷாப்புக்கு உள்ள மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னா கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ எல்லாருமே கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம போகிற டைமிங் முக்கியம். நம்ம போகிற எந்த டேயில் போகிறோம் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம். ரொம்ப ரக்ஸாக இருக்கிற டேட்டில் போயிட்டு டைமிங்கில் போயிட்டு எனக்கு மாற்றுங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான். ஸோ அப்போ ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது டேட் டைமில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து பேசி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செய்குலி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாப்புக்குமே வந்து செய்குலி வந்து மாறுபடும். சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா 200 வைப்பாங்க, சிலவங்க வந்து 250. ஸோ அந்த மாதிரி வந்து செய்குலி ரேட் வந்து மாறும். ஸோ செய்குலி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் தான். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படின்றது கிடையாது. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டு வாங்குறோமா அந்த கோல்டு ஸோ 24 கேரட் இல்லை 22 கேரட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கிராம் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்றது அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்க முடியும் ஒரு நகையை. ஸோ எந்த ஷாப்பில் வந்து மேக்கிங் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நகை எடுக்கும்போது டீட்டெயில் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நகை வந்து எடுங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பை பேக் அப்படின்னா பழைய நகையை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம புது நகை வந்து வாங்குவோம்ல. ஸோ அது மாதிரி வாங்கும்போது எப்படிலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றது பார்ப்போம். அது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போ ஒரு பழைய நகை வந்து வச்சுருக்கீங்க, சும்மா தான் நான் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்றது போது நம்ம 11 மந்த் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்கீமில் போட்டுட்டு நீங்கள் 11 மந்த் கழித்து நீங்கள் வந்து ஒரு புது நகையாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பழைய நகையை வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனே கொடுத்து மாற்றாமல் ஸோ ஒரு 11 மந்த் கழித்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதே ரேட்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ வீட்டில் சும்மா இருக்க நகையை வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஷாப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பழைய நகையை கொடுத்து புதிய நகை வாங்குகிறோமா. ஸோ அப்படி வாங்கும்போது நீங்கள் எந்த கடையில் வந்து கொடுத்தீங்களோ எந்த கடையில் வாங்கினீங்களோ அதே கடையில் கொடுத்துட்டு புதிய நகை எடுக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கழிவில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வேஸ்டேஜில் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படின்னா பார்த்தீங்க இப்போ வேறு கடையில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கடையில் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தங்கமயிலில் எடுத்துகிட்டு ஜிஆர்டியில் கொடுக்குறேன். ஸோ ஜிஆர்டியில் வந்து நீங்கள் நகை எடுத்துகிட்டு இல்லை தங்கமயிலில் வந்து கொடுத்து மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கழிவு வந்து அதிகமாக போகும். இதே நீங்கள் தங்கமயிலில் எடுத்து தங்கமயிலே கொடுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் வேஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கழிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1%, 2%, 5%. ஸோ அந்தந்த ஷாப் பொறுத்து வந்து மாறுபடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லரியில் வந்து ஏதாவது அந்த நகையில் வந்து அழுக்கு இருக்கும் இல்லை ஸ்டோனு ஸோ எனாமல் ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க கழிச்சிட்டு தான் வந்து நமக்கு வந்து அந்த வெயிட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் கழித்து போக தான் நமக்கு அந்த கிராம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த நகையை தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அதே கடையில் கொடுத்து மாற்றுறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நகை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து நகை எடுங்க. ஸோ சும்மா நம்ம போயிட்டு எடுத்தோம் அப்படின்றது எடுக்காதீங்க. இப்போ ஒரு ஜிமிக்கி எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஜிமிக்கியை தாங்குகிற அந்த வளையம் இருக்குல்ல. ஸோ அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. ஸோ அப்படி எடுத்தால் தான் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் சீக்கிரம் வந்து உடஞ்சி போகுது, அதோட லைஃப் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க.
ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் நகை வந்து எடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.